ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே, ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக அமையுது. காரணம், மீன ராசியில் மோட்ச ராசி வீடு என்று சொல்லக்கூடிய அல்லது ஜலராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய அல்லது பெருமாள் எங்க வைகுண்டத்தில் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே போல பள்ளிகொண்ட பெருமாள் வைகுண்டமாக திகழக்கூடிய ஒரு ராசி மீனராசி மண்டலம். அந்த மீனராசி மண்டலத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தில் 4 கிரக சேர்க்கை நிகழ்கிறது. அதிலும் குறிப்பாக காலபுருஷனுக்கு 2, 3 கிரகங்கள், அதே போல 6 கிரகங்கள், 8 கிரகங்கள், 7 கிரகங்கள் இவையெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் மோட்ச ராசி வீடில் சந்திக்கிறார்கள், சனியுடைய வீட்டில் சந்திக்கிறார்கள். அப்போ மீன ராசியிலே ராகு சுக்கிரன், ராகு புதன், ராகு சூரியன், அதே போல கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைவு. தனித்த குருவாக மேஷ ராசியிலே குரு பகவான் அமைந்திருக்கிறார். அதே போல கன்னி ராசியில கேது பகவான் இணைந்திருக்கிறார். அப்போ ஒரு 4 கிரக சேர்க்கை அல்லது பாவ கிரக சேர்க்கை இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிகழ்கிறது. மிகுந்த எச்சரிக்கையோடு செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும். பொதுவாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் திடீர்னு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் மனக்குழப்பங்கள் ஏற்படும், ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அதிகப்படியான கோபங்கள், அதே போல் மெயினாக வீண் விரயங்கள், அல்லது எந்த முடிவை எடுக்கிறது எந்த முடிவை எடுக்கக்கூடாது, நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறா அப்படி அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ், இதெல்லாம் இந்த 4 கிரக சேர்க்கை, 2 கிரக சேர்க்கை. அதே போல் தொழில் நிறுவனங்களில் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், ஒரு தீ பிடிச்சிக்கிறது, ஏதோ ஒரு அபசகுணமாக ஒரு விஷயம், ஒரு கரண்ட் இபி ஃபால்ட் வர்றது, வெடிக்கிறது, மெயினாக ஃபயர் சம்மந்தப்பட்டது, இபி ரிலேட்டடாக வரக்கூடியது. அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ், ஒரு மிஷின் டக்குன்னு வெடிச்சிடுறது, அது ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட அட்மின் சம்மந்தப்பட்ட இடங்களில் சில ப்ராப்ளங்கள். அதே போல் வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாம்பு வருது, வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது விஷஜந்துக்கள், தவளைகள், அந்த மாதிரி ஏதாவது விஷஜந்துக்கள் வருது, இதெல்லாம் அறிகுறிகளாக அமைய போகிறது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழு விபரத்தோடு நம்ம பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த மாதம் அதி அற்புதமான மாதம். குறிப்பாக கடகராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு தான் நாம் சொல்லணும். ஏன் கடகராசிக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு சனி பகவான் 6-8 இருக்கார், செவ்வாய் பகவானும் 6-8 இருக்கார். பொதுவாக குரு பகவான் உங்களை நோக்கிய பயணம் ரிஷபராசிக்கு வரப்போகிறார். நான் அடுத்த ஒரு மாதம் தான், மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்துக்கு வரப்போகிறார். அப்போ 3-11 லாபஸ்தானத்திலே குரு பகவான் அமைய போகிறார். லாபத்தை நோக்கிய பயணம். அப்போ கடகராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா, உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக, ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணலாம். உங்களுக்கான வளர்ச்சி உங்கள் கண்ணுக்கு தெரியும். உங்களுக்கான நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸோ பிரைட் ஃப்யூச்சர், நமக்கு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு உங்களாலேயே ஒரு முன்கூட்டி உங்களுடைய ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் செய்யக்கூடிய வகையில் மனநிலை ஒரு மகிழ்ச்சியாக, மனசு ஒரு மத்தாப்பு மாதிரி, ஒரு சந்தோஷமாக, ஒரு மலர்ந்த முகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உரிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி அன்பர்களே. அப்போ லாபத்துக்கு வரக்கூடிய குருவால் அதிக லாபம். அதே சமயத்தில் 9வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் எச்சரிக்கை தேவை. நீங்கள் கடக ராசி ஆனாலும் கடக லக்னமானாலும், ஏன்னா இந்த கடக ராசி கடக லக்னத்தில் எத்தனையோ ஒரு நல்ல ரேங்கில், ஒரு நல்ல ஸ்கேலில், அல்லது ஒரு நல்ல இமேஜில் இருக்கக்கூடியவர்கள், நான் நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும்,
அல்லது நான் ஒரு நல்ல ஜாப் செக்யூரில் இருக்கணும், செக்யூரான ஜாபில் இருக்கணும், செக்யூர் இன்கம் இருக்கணும், ஸ்டாண்டர்டு இன்கம் இருக்கணும் அப்படின்னு ஒரு நார்மலாக வாழக்கூடியவர்கள், அதே சமயத்தில் ஒரு கௌரவமாக வாழக்கூடியவர்கள், இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம், ஒரு மனசில் ஒரு பயம் இருந்து கொண்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரியான மனக்குழப்பம், மனசில் பயம் வறுமையானால் கடகராசினியர்களே எச்சரிக்கை, கவனம் தேவை. காரணம் 9வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன். பொதுவாகவே இந்த புதன் உங்களுக்கு கடக ராசியானாலும் லக்னமானாலும் அசுபராக மாறிவிடுகிறார். 3-12க்கு உரியவன் 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் வலுப்பெறுகிறார், அங்கே நீசமடைகிறார். அதே சமயத்தில் அங்கே ராகுவோடு இணைகிறார். அப்போ மெயினாக அட்வொகேட்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், புதன் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யாரெல்லாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம், ஆடிட்டர்ஸ், சிஏ படித்தவங்க, ஐசிடபிள்யூ முடித்தவங்க, அதே போல் அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடியவங்க, அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஸ்கூல் டீச்சராக இருக்கக்கூடியவங்க, கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கக்கூடியவங்க, பிரின்சிபலாக இருக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, டீச்சராக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, டியூஷன் சொல்லித்தரக்கூடியவர்கள், அதே போல் எஜுகேஷன் செக்டர்ஸ், டியூஷன் சொல்லித்தரக்கூடியவங்க, இன்னும் நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸு, ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பரதநாட்டியம் சம்திங் அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக என்னெல்லாம் நிறைய உண்டோ அதை சொல்லித்தரக்கூடியவர்கள், கலை சம்பந்தமான இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, மெயினாக சினிமா துறை சார்ந்த கலைக்கு அதிபதியே புதன் தான். ரைட்டர்ஸு, டைரக்டர்ஸ், திரைக்கதையெல்லாம் எழுதக்கூடியவங்க, அதே போல் இசைக்கலைஞர்கள், நடிப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் புதனுடைய காரகத்துவம் நீதிபதிகள், கோர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனாக்கா வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க, கம்யூனிகேஷன்ஸ், ஐடி செக்டர்ஸு, புதன் கம்யூனிகேஷன் இல்லையா கொண்டு சேர்க்கக்கூடியவர். அப்போ அந்த மாதிரியான ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்போ இது எல்லாமே புதனுடைய காரகத்துவம். அப்போ மேற்குறிப்பிட்டு சொன்ன விஷயங்கள் அனைத்துமே, அதே போல் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இது எல்லாத்துக்கும் புதனுக்கு ஒரு காரணம். மெயினாக கடன், புதன் இல்லாமல் கடன் இருக்காது. இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. புதன் இல்லாமல் கடன் இல்லை. புதன்னா சிரிப்பு, புதன்னா மகிழ்ச்சி, புதன்னா காமெடி, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புதன்னா கடன், இது யாரும் உங்களுக்கு சொல்லித்தருவதே இல்லை. இப்போ புதன் இல்லாமல் கடன் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்க, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அப்போ நான் சொன்ன இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த துறையை சார்ந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால், ஆமாம் சாமி நான் ஒரு காலேஜ் வச்சு நடத்துகிறேன் சார், உங்களுக்கு தெரியும் நம்ம காலேஜ் பற்றி, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய காலேஜ் இருக்குது, ஆனாலும் இந்த மாதிரி இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போது அதிகாரங்கள், அதிகாரத்தை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறது, மிரட்டுறது, அப்படி இல்லைன்னா பொதுவாகவே கடகராசினியர்களுக்கு எப்போதும் ஒரு மனக்குழப்பம் இருப்பது உண்டு. அல்லது இப்போ தான் சாமி எனக்கு இப்படி இருக்குது, தேவையில்லாத ஒரு மனசில் ஒரு பயம் இருக்குது, அதே சமயத்தில் வேறு ஏதாவது மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சம்திங் ராங் சாமி, என் மனசுக்கு தோணும், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ தான் வீட்டில் ஒரு பாம்பு வந்துட்டு போச்சு, அப்படி ஒரு பாம்பு பார்த்தேன், நான் போயிட்டு அந்த ஒரு குறுக்கில் போச்சு பாம்பு பார்த்தேன், இல்லைனா வீட்டுக்குள்ளே வந்தது, இல்லை கம்பெனியில் வந்தது, இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது, வீட்டில் எவ்வளோ டக்குன்னு வெடிச்சுது. சம்திங் ராங், செய்வினை கோளாறுகள், மெயினாக கண் திருஷ்டிகள், கோளாறுகள், பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கடகராசி அன்பர்களை கவலை வேண்டாம், கவலையே படாதீங்க. ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் சார், நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க, நிச்சயம் நீங்கள் சொல்வது உண்மை. அப்போ நான் என்னை இதிலேருந்து காப்பாற்றுங்க சாமி, இந்த விஷயத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க, ஏதாவது வழி இருக்கா, மார்க்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக கடகராசினியர்களே இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதற்கு உரிய தெய்வங்களை கண்டுபிடித்து உங்கள் ஜாதக பிரகாரம் அதற்கு உரிய தெய்வத்தை கண்டுபிடிச்சு அந்த தெய்வ வழிபாடுகளை அல்லது பரிகாரங்கள், பிராயச்சித்தங்களை செய்வீர்களேயானால் நிச்சயம் நல்ல மார்க்கம் உண்டு, நல்ல வெற்றி உண்டு. கடகராசி நேயர்கள், சரி தொழிலில் லாபம் இருக்கும்னு சொல்லிட்டீங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க, தொழில் போட்டிகள் இருக்கும்,
பட் அதை வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சாமி, மனசில் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது, கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. நான் முன்னுக்கு வருவேனா, நான் ஜெயிப்பேனா, எந்த பிரச்சனையை நான் கிராஸ் பண்ணி தாண்டி வருவேனா, இந்த இடத்துல நான் வின் பண்ணணும், இதுதான் எனக்கு பிரச்சனை, இது கர்ம வினை, அல்லது இந்த குறிப்பிட்ட பர்சன் தான் நான் வேலை செய்கிற இடத்துல, அல்லது நான் தொழில் பண்ணுற இடத்துல பக்கத்து கடைக்காரங்க தான் பிரச்சனை, இடத்துக்காரங்க தான் பிரச்சனை, இல்லை நான் வேலை செய்கிறவங்க தான் பிரச்சனை, இல்லை முதலாளி தான் பிரச்சனை, இல்லை மேனேஜர் தான் பிரச்சனை. அப்போ குறிப்பிட்ட ஒரு நபர் உங்களுக்கு இடமோ பொருளோ பிரச்சனையாக இருக்குமே ஆனால் அதுதான் கர்மதோஷம். உங்கள் கர்மா அது மூலிமா உங்களை துரத்துது, வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அங்கே தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஒரு கடகராசி என்பருக்கு ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது நபர் ஒரு இடம் பிரச்சனையாக இருக்குமே ஆனால் அது இடதோஷமாக இருக்கலாம், பொருள் தோஷமாக இருக்கலாம், கர்ம வினை தோஷமாக இருக்கலாம். அந்த கர்மா உங்களை துரத்துதுன்னு அர்த்தம். அப்போ அந்த கர்ம வினையை எப்படி நீங்கள் வின் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் கடகராசி அன்பர்களே, நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸு, இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. அதே போல் ஃபண்டு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க, அது சம்பந்தமான வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. கோர்ட்டு கேஸ்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் தான், ஏன்னா இந்த கடகராசியில் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, நமக்கு தெரியும். குறிப்பாக ரொம்ப சீனியர்ஸ், இந்த அரசியலில் சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவனுடைய பசங்க நிறைய பேர் இந்த கடகராசியில் இருக்கிறாங்க. ஸோ அரசியலை பொறுத்தவரையில் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் எடுங்க, முயற்சி எடுங்க, நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு ஃபேவரபுளான டைம் இருக்குது. இருந்தாலுமே கூட ஒரு முறை ஜோதிட ஆலோசனை பெற்று ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வச்சுக்கிட்டு சரி நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம், யுக்திகளை கையாளலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு அரசியல் நண்பர்களே. ஸோ சினிமா துறையை பற்றியே நம்ம சொல்லிட்டோம். அடுத்ததாக வேலை வாய்ப்புகள். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய, நான் 2 வருஷமாக வேலையில் இல்லை, 3 வருஷமாக வேலையில் இல்லை, ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் கடகராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. பதவி முன்னேற்றங்கள் உண்டு, ப்ரமோஷன்ஸ் உண்டு. அதே போல் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும், நிறைய இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் கடகராசி அன்பர்களே, வேலையில் சிறந்து விளங்குவீர்கள். சனி குரு தொடர்பு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது, அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. இன்னும் சொல்லப்போனால் கொடுத்த பணம் திரும்ப வருவது, ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அந்த ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவது, பணங்காசு கொடுத்த பணங்காசு திரும்ப கிடைப்பது. அதே போல் இடப்பிரச்சனைகள், ஒரு இடம் வாங்கி போட்டேன், டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்குது, அல்லது விற்க முடியல, இடம் விற்கவே மாட்டேங்குது, வீடு கட்டணும்னு நினச்சேன், வீடு கட்ட முடியல, இந்த மாதிரிலாம் தடைகள், காரிய தடைகள், தொழில் தடைகள், செயல் தடைகள், முன்னேற்ற தடைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கடகராசி அன்பர்களே இந்த மாதம் தடைகள் விலகும். நான் பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்வதுண்டு, உங்களுடைய அதிர்ஷ்ட தேவதையை கண்டுபிடிச்சி எடுங்க அப்படின்னு சொல்வதுண்டு. ஸோ உங்கள் அதிர்ஷ்ட தேவதையை கைப்பிடிங்க, நிச்சயமாக நீங்கள் முன்னுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் என்கொயரி, ரைடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அரசியல் பழிவாங்கல், அரசியல் நெருக்கடிகள், இல்லை வீண்பள்ளி அவமானங்கள், மெயினாக கண் திருஷ்டிகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், அக்கம்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மிகுந்த எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு இருங்க. நிச்சயமாக அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு. ஸோ நிச்சயமாக இந்த இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். குடும்ப பெண்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், திருமண யோகங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும். மெயினாக இந்த மாதம் திருமணங்கள் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கடகராசி என்பவர்களை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நமச்சிவாயம். ஜெய் பாரத்.